42வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகில உலகத்து பெண்களை விட மரியமே உன்னை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். மலக்குகள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, இது காலத்தில் மலாயிக்கத்து, மலக்குகள் வானவர்கள் சொன்னார்கள், யா மரியமு, மரியமே, இன்னல்லாஹ் ஹஸ்தபாக்கி, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், ஒத்தஹரக்கி, அல்லாஹ் உன்னை தூய்மையாக்கி கொண்டான், ஒஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகில உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் விட உனக்கு முதலிடத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று வானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்னதாக இந்த அத்தியாயம் 3:42 சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் வந்து உலகத்தில் உள்ள மூமின்களுக்கெல்லாம் 2 பேரை மாடல்னு சொல்றான். நம்ம உண்மையான மூமினா இருந்தால் 2 பெண்களை அல்லாஹ் சொல்லி காட்டி, இவங்க மாதிரி நீங்க நடக்கணும். ஒரு பெண் வந்து பிறவனுடைய மனைவி, இன்னொரு பெண் யாரு என்று கேட்டால், ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட இம்ரானுடைய மகள் மரியமையும் மூமினானவர்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவங்கள பத்தி நஃபகனா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய ரூஹை அவரிடத்திலே நம்ம ஊதினோம். வஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் வேதங்களையும் அந்த அம்மா வந்து உண்மைப்படுத்தினார்கள். ஓ கானத்து மினல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள். அவங்கள சிலாயிக்கிறான். அவங்களுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் அவங்க வயித்துல கொடுத்தான். ஆமினாவை விட எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை மடங்கு சிறந்தவங்க, உலகத்து பெண்களை எல்லாம் விட சிறந்தவங்க. ஆமினா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதே கிடையாது, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு தந்தையுடைய விந்தணு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் உருவான ஒரு கருவை சுமந்து கொண்டார்கள். அவங்களுக்கு வேதனை இருந்துச்சாண்டா இருந்துச்சுக்கிறான்ல. அதாவது வேதனை ஒரு ஆளுக்கு இல்லாம போறதா இருந்தா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்த பிரசவ வேதனை இல்லாம போயிருக்கணும். ஏன் இல்லாம போயிருக்கணும்? அவங்க